லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு ஆகஸ்டா உங்களுக்கு மாறப்போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், மகர ராசிக்காரங்க எந்த ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாம இருக்கே சார், ஒரு மாதிரி பாசிட்டிவா வர மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி போயிருதே அப்படின்னு சொல்றீங்க. இந்த பாசிட்டிவிட்டியை ஹோல்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பழகிக்கணும். ஏன்னா வந்து உங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 8th பிளேஸ்ல வந்து கேது இருக்கிறாரு. அப்ப மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. இந்த மந்த் ஆகஸ்ட்ல நீங்க யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு மந்தா இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க குருவோட சேர்ந்து ஏற்கனவே சூரியனும் கன்ஜெக்ட் ஆயிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட காம்பினேஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் 4, 6 இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணுது. 2, 4, 6 இதெல்லாம் அன்ஈவனா இருக்கே சார், எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கே அப்படின்னா உங்க லைஃபே கொஞ்சம் அன்ஈவனா இருந்தாலும் கூட இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் சரி பண்ண போது. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னா என்னது, ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ், ரெண்டுமே இந்த 2ஆம் இடம் தான். இப்போ இந்த ஃபேமிலி ஃபினான்ஸ் ரெண்டுல ஏற்கனவே ராகு இருக்கிறாரு, இதனால பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலும் கூட ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டோ மாடர்ன் பிளானட் வந்து இருக்கு. அப்ப நீங்க கவலையே படாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய கண்ட்ரோல்னால நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஓரமா உட்காந்து நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு மந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஃபினான்ஷியலா நிறைய ஸ்டேபிள் ஆகக்கூடிய ஒரு மந்தாகவும் இந்த மந்த் உங்களுக்கு அமைய போகுது. உங்களுக்குள்ள இப்ப என்ன தெரியுமா தோணும், எப்படி இந்த பணத்தை வந்து மல்டிபிள் பண்றது, இருக்கிற அமௌண்ட்டை வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, பிசினஸ்ல கொடுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்திட்ட சஜஷன் கேட்கறதுக்கான ஒரு மந்தாகவும் இந்த மந்த் வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஃபோர்த் பிளேஸ்னா என்னங்க அர்த்தம், பையிங் நியூ ப்ராப்பர்ட்டிஸ், வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன வரும். குறிப்பா கோல்டு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட உங்களுக்கு வரும். எங்க சார் விற்கிற விலையெல்லாம் பார்த்தா வாங்குற மாதிரி இல்லையே சார் அப்படின்னு நீங்க சொல்றது உண்டு. அதுக்கான பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில வரும். மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயாவது லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, இல்ல வந்து இப்ப 2 months வந்து எதுவும் லாக் ஆயிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. அந்த விஷயங்கள் வந்து கமெண்ட்ல கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த 2 months வந்து உங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் எங்கேயோ ஒரு பக்கம் முடக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மந்த் கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அடுத்து வரவேண்டிய பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இந்த 4th பிளேஸ் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இந்த சமயத்துல பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா, இல்ல வந்து பழைய வீடை வந்து ரெனோவேட் பண்ணலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து பயங்கரமா வரப்போகுது. இதெல்லாம் வந்து பாக்குறப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை, இதுதான் என்னுடைய தெய்வம், இதுதான் என்னுடைய உபாசனை தெய்வம் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா அது மூலமா வரக்கூடிய நிறைய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க உணரக்கூடிய வகையில இருக்கும். அப்படியே 6ஆம் இடம் வருவோம். 6ஆம் இடம் அப்படின்னா என்ன சார், நோய், கடன், வம்பு, வழக்கு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம். மகர ராசிக்காரங்க அவங்க ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களையும் அறியாம நிறைய பகையை வந்து உங்களை சுத்தி சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் விலகுவதற்கான ஒரு மந்தா இது இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியான புதனும்
யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட். அது வந்து ரொம்ப ஹீலிங்கான ஒரு பிளானட்டாக நம்ம பார்க்குறோம், இன்னோவேஷனுக்கான ஒரு பிளானட்டை பார்க்குறோம். எப்படி வந்து கைரனை வந்து வூண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரியான விஷயத்த இந்த இடத்துல யுரேனஸ் வந்து உங்களுக்கு பார்க்க போகிறாரு. அப்போ லைஃப்பில் இது நாள் வரைக்கும் நிறைய காயங்கள் இருக்குது சார், ஆறாமல் இருக்குது, நிறைய நான் யோசிச்சு பார்த்து அழுதுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய மகர ராசிக்காரங்க நம்மகிட்ட புலம்புறாங்க. கிளைண்ட்ஸ்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் கேமரா வச்சுட்டிங்களா, அப்படியே எப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய லைஃப்பில் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கைரனாக இருக்கட்டும், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டோ மாடர்ன் பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் தொடங்கலாம் தாராளமாக, ஜாப், அடுத்த கெரியரில் கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. மேலதிகாரி கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோவப்படாதீங்க. கோவம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மந்தாக இந்த மந்த் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப், இங்கே தான் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாகிட்டோம் சார். அது 730 இருந்த பீரியடாக இருக்கட்டும், ஒரு 8 வருஷமாகவே வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாவே இல்லை. நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் இயர்லி மேரேஜ் ஆயிருக்கும்ல, ஒரு 22, 24 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த உறவு அப்படிங்கிறது துளிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய ஜென்சி கிட்ஸு இயர்லி மேரேஜ் ஆனவங்க என்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, என்னோட ஒய்ஃப் என்னோட சேருவாங்களா, திருப்பி என் பிள்ளையை பார்க்க முடியாமல் இருக்கிறேன், நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் என்னோட ஒய்ஃப் என்னால் மறக்க முடியல, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பை இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தை மூலமாகவே குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரியான நேரத்தை வந்து முறையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் ஆகிருக்கீங்க, திருப்பி போய் பேசி பாருங்கள். இந்த பீரியட் ஆஃப் டைமில், அதுவும் ஆகஸ்ட் மந்தில், அது மிட் ஆஃப் த ஆகஸ்ட்டில் திரும்பி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓவராலாக பார்க்குறப்ப 85% வந்து மகரத்துக்கு நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் உங்கள் கையில் தான் இருக்கு. பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போறீங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது, ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு எங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாராக இருக்கிறோம். இதை முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷனில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.